ஓகே ஹாய். இதுக்கு லேட்டஸ்ட் படிக்கலாமா? இது பாரு, அது ஈஸி. உனக்கு சொல்லு பார்க்கலாம். ஆ ரு தா. இது தா. இது சரி. ஆரு. இது ஆரு நீ. ஏய், இது என்னது? இது நோசி சொன்னது. இது ரு ம் இல்லு. ம் ஆரு இல். என்னது? அருள். இது என் பேர் அருள் தான். அதான் அப்படியே சொல்லிட்டேன். தா. தா. இது என்ன? ரு ம் மா பாப்பா. மாக்கு மேலே புள்ளி வச்சா இம்மு. தா ரு இம் என்னது? தாரும். அருள் தரும். அருள் தரும். இது என்னது? ஆ. இது ரெண்டு சொல்லி இன். தி. இது மா. மா சுழிச்சுட்டா என்னது? மீ. மீ. இது என்ன? க. இது இப். பா. மாக்கு மேலே புள்ளி வச்சா என்ன? இது மான்னு சொன்னில, அப்போ இது மா தானே? மாக்கு மேலே புள்ளி வச்சா என்ன? இதுமா. இதுமா. பா ஷேப்பில் போட்டு சுழிச்சுட்டா என்ன? மா. மாக்கு மேலே புள்ளி வச்சா என்ன? இம். இம். ஆ இன் மீ கா இம். என்னது? கி. ஆ ஆ இன் இன் மீ மீ கா இ இம். ஹிம். ஆன்மீகம். அணிகம். ஆன்மீகம். ஆன்மேகம். அருள் தரும். அருள் தரும். ஆன்மேகம். ஆன்மீகம். ஆன்மேகம். ஆன்மீகம். ஆன்மேகம். சரி, ஃபஸ்ட்டு அந்த டைட்டில் என்னென்னு படி. சாமிக்கு மேலே கட்டு. நான் படிச்சிருச்சு. நீ கேட்டது 2 கொஸ்டின். அது போல படிச்சுட்டு அதுக்கு மேலே சொல்ல மாட்டேன். சரி சரி, திருக்குறள் புதுசாக ஒன்று சொல்லலாம். அதுவும் வேண்டாம். சரி சொல்கிறேன். என்ன திருக்குறள் சொல்லித்தரேன். சொல்லி தந்தேன். புது திருக்குறள் இன்னைக்கு மனப்பாடம் பண்ணிடணும். இது அதான் சொல்ல. திருவள்ளுவர் பற்றி சொல்லலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம். அந்த கதை இரு. இந்த கதையை சொல்லிட்டா. இங்க கிருஷ்ணர் ராதை வந்து இருந்தாங்க. வந்து இருந்தாங்க. அவங்க ஒரு சாமி மாதிரி வேஷம் போட்டு வந்து கிருஷ்ணாவை ராதைய தூக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் தேடி பிடிக்கிறதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் வந்து ஒரு இடத்துக்கு போயிருந்தார். அப்புறம் வந்து ஒரு பறவை வந்து ராதையை காப்பாற்றிச்சு. ஆனால் முடியல ராதை காப்பாற்ற. அப்புறம் வந்து யமனுக்கு அழிச்சு ராதையை காப்பாற்றிட்டார் கிருஷ்ணர். ஓகே, இந்த ஆன்மீக புக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாகதோஷம் நீக்கும் நாகராஜா ஆலயம். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலிருந்து நாகராஜா கோயில் இருக்காமா. மிகவும் பிரசித்தி பெற்றது. ஓகேவா? கன்னியாகுமரி மாவட்டம். நம்ம எந்த மாவட்டத்தில் இருக்கோம்? திருப்பூர் மாவட்டம். திருப்பூர் மாவட்டம். அருள்குட்டியோட ஊர் நாமக்கல் மாவட்டம். மாவட்டம்னா என்ன? தமிழ்நாடு வந்து மாநிலம், இந்தியா வந்து நாடு. இந்தியாவுக்குள்ளே தமிழ்நாடு இருக்குது. தமிழ்நாட்டுக்குள்ளே என்ன இருக்குது? தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இந்தியா வந்து நாடு, தமிழ்நாடு மாநிலம். அதுக்குள்ளே திருப்பூர், ஈரோடு, சேலம், கோயம்புத்தூர், நாமக்கல்னு மாவட்டம் இருக்கு. ஓகேவா? ஆனந்த வாழ்வழிக்கும் ஆச்சாள்புரம். சரி, ஒரு திருவிழாவை பற்றி ஒன்று சொல்லிடலாமா? என்ன திருவிழா பற்றி? திருக்குறள் பற்றி ஒன்று சொல்லிடலாமா? என்ன சொல்லணும்?
சொல்லி கொடுக்கணும். நானே எல்லாம் பார்க்கணும். திருவள்ளுவரோட இயற்பெயர் என்னன்னு தெரியுமா? தெரியாது. எங்கே இருந்தார்? சென்னையில் வந்து மயிலாப்பூர் வாழ்ந்து வந்தார் என தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. ஒரு கோயிலுக்குள்ளே வாழ்ந்தார். ஆமாம். திருவள்ளுவர் பல பெயர்களாலும் அழைக்கப்படுவார். தேவர், நாயனார், தெய்வப்புலவர், சென்னா போதர், பெருநாவலர், பொய்யில் புலவர், பொய்யாமொழி புலவர், மாதானுபங்கி, முதற்பாவலர். திருவள்ளுவருக்கு எவ்வளோ பேருன்னு பாரு. மாதானுபங்கி, முதற்பாவலர், பொய்யில் புலவர், பொய்யாமொழி புலவர், பெருநாவலர். வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என பாரதியாரும் வள்ளுவனை பெற்றதே புகழ் வையகமே என்று பாரதிதாசனும் புகழ்ந்து பாடினார். பாரதியார் பற்றி தெரியுமா? பாரதியார் பற்றி தெரியும். பாரதிதாசன் பற்றி தெரியாதா? Then what? அகலு மகிழும் அன்பிகை பெண்மருளினாலே யவதனிலே ஞான வெட்டி அருள யானும் நிகழ் திருவள்ளுவன யானொரு தேவ நிறைஞ்ச மாநில பொலிரவி காப்பகமே. ஒரே ஒரு திருக்குறள் மட்டும் இன்னைக்கு எடுத்து உனக்கு சொல்லி தரேன். புக் இருக்கான்னு பட்டவே திருக்குறள் புக். சரி இரு, நான் இதில் எடுத்துறேன். இன்னைக்கு புக் கொடுத்தாங்கன்னா அதில் புது புது திருக்குறள் இருக்கு. திருவள்ளுவருக்கு ஒரு கோயில் இருக்கு, எங்கேன்னு தெரியுமா? மயிலாப்பூரில் இருக்கு. அவர் பிறந்த இடம் என்ன ஊர்? மயிலாப்பூர். சென்னை மயிலாப்பூரில் அவருக்கு இருக்கு. அவர் சாமி கிடையாது, சாதாரண மனுஷன்ல அவருக்கு கோயில் கட்ட. சாதாரண மனுஷன்தான். அவர் வந்து நிறைய புக் எழுதி எல்லாரும் அதை படிக்கிறாங்கன்னாட்டி அவர் வந்து நீயும் புக் எழுதலாம், கவிதையெல்லாம் எழுதலாம். நீ கவிதை சொல்லு. திருக்குறள் 1 திருக்குறள் 11-20 அது படிக்க ஆரம்பிச்சிடலாமா? சொல்லிட்டு இதுதான் உனக்கு இருக்கா? நீ உட்காந்துருக்கீல, அதனால தான் அம்மா 10 o'clock ஸ்டார்ட் பண்ணிடுவேன். வானின்று உலகம் வணங்கி வருவதால் தானமெழுத என்றுணர் பாட்டு. எப்படி உனக்கு தெரியும்? அம்மா சொல்லி கொடுத்துருக்கேன். துப்பார்க்கு துப்பாய தூமலை, துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை. விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியருலகத்து உள்ளின்று உடற்றும் பசி. ஏரின் உலாஅர் உழவர் புயலெனும் வாரி வளங்குன்றி கால். மழை என்னும் வருவாய் வளம் குன்றிவிட்டால் உழவு தொழில் குன்றிவிடும். இதுக்கு என்ன அர்த்தம்? நல்லா யோசிச்சு சொல்லு. மழை என்னும் வருவாய் வளம் குன்றிவிட்டால் உழவு தொழில் குன்றிவிடும். கெடுப்பதும் கெட்டார்க்கு சாயர்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. மழையில என்ன ஆகும்? மழை சளி பிடிக்கும். மழை இல்லைன்னா என்ன ஆகும்னு கேட்குறாங்க. தண்ணி அடிக்கு ரொம்ப மழை. எல்லா உயிரும் ஆடு மாடுக்கெல்லாம் தண்ணியே இல்லை, இப்படி படுத்துடும். புல்லும் காஞ்சி போயிடும், அதுவும் சாப்பிட முடியாது. அதுதான் சொல்றாங்க இந்த குறள்ல. தானம் தவம் இரண்டும் இப்ப விடு. தானம் விடுப்பா. தானம். ஓகே பாய்.